வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்டாச்சி ஸ்பிளிட் ஏசி போர்டு கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 வாட்டி பிளிங்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெக்கானிக் கொண்டு வந்து கொடுத்தாரு, 7 வாட்டி பிளிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ என்னென்னு நம்ம செக் பண்ணும்போது சென்சார் தான் கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். ஸோ நான் இப்போ செக் பண்ணுறேன். முதல்ல ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். காமிச்சிட்டு செக் பண்ணிவிட்டு என்ன எரர்ன்றதை பார்ப்போம். அதிகபட்சம் சென்சார் தான் எரர் வரும். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. மோட்டார் ஓட ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு எதுவும் இன்னும் எரர் வரல. 1 2 3 4 5 6 7 ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் 1 2 3 வரும். 1 2 3 4 5 6 7 இது மாதிரி 7 வாட்டி பிளிங்க் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து சென்சார் தான் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நான் இது என்னென்னு செக் பண்ணிவிட்டு சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டான்றதை முதல்ல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது செக் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். 7 டைம்ஸ் பிளிங்கிங் அப்படின்னாலே சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி சென்சாரை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சென்சாரை சேஞ்ச் பண்ணியுமே சேம் ஃபால்ட் இருந்தது. ஸோ அப்போ என்ன கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது ஸோ அதில் வந்து அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லப் ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெசிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகேங்களா, 183 போட்டிருக்கீங்களா. ஸோ அந்த ரெசிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருந்தது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபால்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. ரிலேவோட அவுட்புட்டும் வந்துருச்சு. எரர் எதுவுமே இல்லை. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. ரிலேவோட அவுட்புட் பார்ப்போம். ரிலேவோட அவுட்புட் பார்த்தாச்சு, ஒர்க்கிங். ஸோ எரரும் கிடையாது. ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் தான் கம்ப்ளைண்ட் வரும். அதுவும் மீறி சென்சார் போட்டும் ஃபால்ட் வந்து கிளியர் ஆகலை அப்படின்றப்போ ஸோ அந்த சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து டைரெக்டாக வந்து எம்சியூக்கு போகும், ரெசிஸ்டர் மூலமாக எம்சியூக்கு போகும். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இடையிலே கட் ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டர் வந்து புல்லப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெசிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த ரெசிஸ்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். தேங்க்யூ. ஸோ நான் முன்னாடி சொன்னது தான், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவன் ஸோ இதுக்கான பிசிபி ட்ரைனிங்காக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரிப்பேரிங் பண்ணுறவங்க, லேப்டாப் ரிப்பேர் பண்ணுறவங்களாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கான ரிலேட்டடாக வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் இருந்துட்டு வந்தவங்களால் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து கிளியராக கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து 15 இயர்ஸாக வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்கோம் அப்படின்றப்போ அதை வச்சு நாங்கள் இங்கே உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கும்போது அவ்வளோ கிளியராக எங்களால் கொடுக்க முடியும். சரிங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸுமே தனித்தனியாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுது, ஸோ ரெசிஸ்டரோ, ஆப்டோ கப்ளரோ, ட்ரையாக்கோ எந்த ஒரு காம்பவுண்டாக இருக்கட்டும் தனித்தனியாக நீங்கள் சர்க்யூட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்யூட் போர்டுக்கே போவோம். ஸோ அப்படி போகும்போது உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். சரிங்களா. ஏதாவது டவுட்னா ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.